செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெரும் கிடைத்தியங்கும் படியாய் கிடந்து நின் பவளவாய் காண்பேனே. சிடிஎன் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஜோதிடம் ஒரு பார்வை என்ற தலைப்பில் வெளிவரும் இந்த நிகழ்ச்சியில் முதலில் இந்த வாரத்திய வரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் விளம்பி உரசம் பங்குனி மாதம் 24ஆம் தேதி ஏப்ரல் 7/4/2019 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய திதி துதியை திதி. இன்றைய துதியை திதி மாலை 4 மணி 1 நிமிடம் வரை இருக்கிறது. அதன் பிறகு திருத்தியை திதி வருகிறது. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். இன்றைய அஸ்வினி நட்சத்திரம் காலை 8 மணி 44 நிமிடம் வரை இருக்கிறது. அதன் பிறகு பரணி நட்சத்திரம் வருகிறது. இன்றைய நாமுகம் விஷ்கம்பம் நாம் யோகம், கௌளவ கரணம், நேத்திரம், ஜீவன் இரண்டும் 0 என்ற அளவில் இருக்கிறது. அஸ்வினி நட்சத்திரமும் ஞாயிற்றுக்கிழமையும் சேரும்போது சித்தியோகம், பரணி நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமையும் சேரும்போது பிரபல அரிஷ்டி யோகம். ஆகவே இன்றைய தினம் காலை 8 மணி 44 நிமிடம் வரை சித்தியோகம், அதன் பிறகு பிரபல அரிஷ்டி யோகம் என்று வருகிறது. இன்றைய தினம் தனிய நாளாக இருப்பதனால் இன்றைய தினம் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. அவசியமான நல்ல காரியங்களை காலை 8 மணி 44 நிமிடத்திற்குள் செய்யலாம், அல்லது பிற்பகலில் அதாவது 2 மணிக்கு பிறகு 4 மணி 30 நிமிடத்திற்குள் நல்ல காரியங்களை செய்யலாம். அதுவும் அவசியமாக இருந்தால்தான் இன்றைய தினம் செய்ய வேண்டும், அல்லது அடுத்த நாளோ அதற்கு அடுத்த நாளோ செய்யலாம். அடுத்து திங்கட்கிழமை விளம்பி உரசம் பங்குனி மாதம் 25ஆம் தேதி ஏப்ரல் 8/4/2019 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்று திருத்தியை திதி. அந்த திருத்தியை திதி மாலை 4 மணி 16 நிமிடம் வரை இருக்கிறது. அதன் பிறகு சௌர்த்தி திதி வருகிறது. திங்கட்கிழமை பரணி நட்சத்திரம் காலை 9 மணி 43 நிமிடம் வரை பரணி நட்சத்திரம். அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம் வருகிறது. திங்கட்கிழமை பிரீத்தி நாம் யுகம், கரசை கரணம், நேத்திரம் 0, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. பரணி நட்சத்திரமும் திங்கட்கிழமையும் சேரும் போது சித்தியோகம், கிருத்திகை நட்சத்திரமும் திங்கட்கிழமையும் சேரும் போது மரணயோகம். ஆகவே திங்கட்கிழமை என்று நாளை தினம் காலை 9 மணி 43 நிமிடம் வரை சித்தியோகம், அதன் பிறகு மரணயோகம் என்ற அளவில் இருக்கிறது. நாளை தினம் பஞ்சாங்கத்திலே உத்தம மன்வாதி என்று போடப்பட்டிருக்கும். உத்தம மன்வாதி என்றால் உத்தமன் என்ற பெயரிலே மன்வாதி புண்ணிய தினம் ஆரம்பிக்கப்பட்ட தினமாக கருதப்படுகிறது. ஆகவே நாளை தினத்தில் தில ஹோமங்கள் செய்வதற்கு, தில தர்ப்பணங்கள் செய்வதற்கு, முன்னோர்கள் விட்டு சென்ற கடமைகளை செய்வதற்கு நாளை தினம் ஏற்ற தினமாக இருக்கிறது. நாளை தினம் சௌபாகிய கௌரி விரதம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். நாளை தினத்தில் கௌரி விரதம் அதாவது அம்பாளுக்கான விரதம் இருந்தால் எல்லா விதமான சௌபாகியங்களும் கிடைக்கும் என்றிருக்கிறது. குறைந்தபட்சம் நாளை தினத்தில் அருகில் இருக்கின்ற சிவன் கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கின்ற அம்பாளுக்கு நெய் விளக்கு வைத்து விட்டு அதன் பிறகு அர்ச்சனை செய்துவிட்டு வர வேண்டும். அவ்வாறு செய்துவிட்டு வந்தால் எல்லா விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்றிருக்கிறது. முடிந்தவர்கள் வீட்டிலேயே கௌரி படத்தை வைத்து பூஜைகள் செய்து இனிப்பு நைவேத்தியம் செய்து நீங்களும் மற்றவர்களும் சாப்பிடலாம். அவ்வாறு செய்தால் உங்களுக்கு எல்லா விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும். முக்கியமாக தொழில் விருத்தியாகும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் கைகூடும் என்றிருக்கிறது. நாளை தினம் கிருத்திகை விரதம். கிருத்திகை விரதமாக இருப்பதனால் நாளை தினம் மாலை நேரத்திலே முருகன் கோயில்களுக்கு சென்று முருகனை தரிசித்து விட்டு அங்கே இருக்கின்ற கார்த்திகை பெண்களுடைய தரிசனத்தையும் செய்துவிட்டு வந்தால் எல்லா விதமான நலன்களும் கிடைக்கும். நாளை தினம் மாலை நேரத்திலே கிருத்திகை விரதம் என்று முருகன் கோயிலுக்கு சென்று முருகனை வழிபடும் போது கந்த சஷ்டி கவசம் கூட படிக்கலாம். அவ்வாறு படிப்பது மிகவும் சிறப்பான நல்ல பலன்களை தரும் என்று இருக்கிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை விளம்பி வருஷம் பங்குனி மாதம் 26ஆம் தேதி ஏப்ரல் 9/4/2019 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்று சதுர்த்தி திதி. அந்த சதுர்த்தி திதி மாலை 4 மணி 7 நிமிடம் வரை இருக்கிறது. அதன் பிறகு பஞ்சம் திதி வருகிறது. செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் காலை 10 மணி 19 நிமிடம் வரை கிருத்திகை நட்சத்திரம். அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரம் வருகிறது. செவ்வாய்க்கிழமை ஆயுஷ்மான் நாம் யுகம், பத்ரை கரணம், நேத்திரம் 0, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. கிருத்திகை நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் சேரும் போது சித்தியோகம், ரோகிணி நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் சேரும் போது அமிர்தயோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று நாள் முழுவதுமாக சித்தியோகம் அமிர்தயோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் மாத சதுர்த்தி என்று போடப்பட்டிருக்கும். மாதம் சதுர்த்தி விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் விரதம் இருந்து விநாயகப் பெருமானை வழிபட்டால் செவ்வாய் தோஷங்கள் விலகும் என்று இருக்கிறது. அதே போலவே பூமி வாங்குவதற்காக ஏதாவது தடைகள் இருந்தால் அந்த தடைகள் நிவர்த்தி ஆகும் என்றிருக்கிறது. ஏனென்றால் இந்த சதுர்த்திக்கு அங்காரக சதுர்த்தி என்று கூறுவார்கள். அதாவது அங்காரக தோஷத்தை போக்குகின்ற சதுர்த்தி அங்காரக சதுர்த்தி. அதே போலவே உங்களுடைய சகோதரர்களுக்குள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று
செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் விநாயகரை வழிபட்டால் பிரச்சனைகள் சுமூகமாக தீரும் என்றிருக்கிறது. அதைத்தான் அங்காரக சதுர்த்தி என்று கூறுவார்கள். ஆகவே சகோதரர்களுடைய பிரச்சனைகள் தீர்த்து கொள்வதற்காகவும் பூமி வாங்குவது விஷயமாக இருக்கின்ற தடைகளை நிவர்த்தி செய்வதற்காகவும் உங்கள் ஜாதகத்திலே அங்காரகனுக்கான அதாவது செவ்வாய் தோஷங்கள் ஏதாவது இருந்தால் அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆவதற்காகவும் வருகின்ற செவ்வாய்க்கிழமை விநாயகரை வழிபாடு செய்வதற்கும் விநாயகருக்கான ஹோமங்கள் பூஜைகள் செய்வதற்கும் கணபதி ஹோமங்கள் அதுவும் முக்கியமாக சோடச மகா கணபதி ஹோமம் என்ற அந்த ஹோமத்தை செய்வதற்கு செவ்வாய்க்கிழமை மிக மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் சக்தி கணபதி விரதம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். சக்தி கணபதி விரதம் என்றால் காலை முதல் நோன்பிருந்து பகலிலே 10:30 மணிக்கு பிறகு வீட்டிலே விநாயகருடைய படம் வைத்து பூஜைகள் செய்து அதுவும் முக்கியமாக அம்பாளுக்கும் விநாயகருக்கும் சேர்ந்து பூஜை செய்ய வேண்டும். அதைத்தான் சக்தி கணபதி விரதம் என்று கூறுவார்கள். சக்தி என்று சொல்லப்படுகின்ற அம்பாளுக்கும் விநாயகருக்கும் செய்து பூஜை செய்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான துர்சம்பவங்கள் இருந்தாலும் மீண்டும் அந்த துர்சம்பவங்கள் தொடராமல் நன்மையே ஏற்படும் என்றிருக்கிறது. அதைத்தான் பஞ்சாங்கத்திலே சக்தி கணபதி விரதம் என்று போடப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு புதன்கிழமை விளம்பி உரசம் பங்குனி மாதம் 27ஆம் தேதி ஏப்ரல் 10/4/2019 புதன்கிழமை. புதன்கிழமை என்று பஞ்சமி திதி. அந்த பஞ்சமி திதி பகல் 3:36 வரை இருக்கிறது. அதன் பிறகு ஷஷ்டி திதி வருகிறது. புதன்கிழமை ரோகிணி நட்சத்திரம் காலை 10:33 வரை ரோகிணி நட்சத்திரம். அதன் பிறகு மிருகசீர்ஷம் நட்சத்திரம் வருகிறது. அன்றைய நாமயுகம் சௌபாகிய நாமயுகம், சௌபாகியத்தை தருகின்ற நாமயுகம் சௌபாகிய நாமயுகம். பாலவ கரணம் நேத்திரம் 1 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. ரோகிணி நட்சத்திரமும் மிருகசீர்ஷம் நட்சத்திரமும் புதன்கிழமையும் சேரும் போது சித்தியோகம். ஆகவே புதன்கிழமை என்று நாள் முழுவதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கூர்ம கல்பாதி என்று போடப்பட்டிருக்கும். கூர்ம கல்பாதி என்றால் கூர்ம அவதாரத்தினால் இந்த உலகம் எழுப்பப்பட்ட தினம் என்று கருதப்படுகிறது. ஆகவே கல்பாதி புண்ணிய தினங்களில் கூட தில ஹோமங்கள் தில தர்ப்பணங்கள் செய்யலாம் என்று சாஸ்திரம் இருக்கிறது. ஆகவே புதன்கிழமை என்று தில ஹோமங்கள் செய்வதற்கும் தில தர்ப்பணங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் கல்பதி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். கல்பதி என்றால் லக்ஷ்மி பூஜைகள் செய்வதற்கு அன்றைய தினம் ஏற்ற தினமாக இருக்கிறது. பொதுவாக பஞ்சமிலே செய்யக்கூடிய காரியங்கள் வெகு காலம் நிலைத்திருக்கும். அதுவும் புதன்கிழமை சேர்கிறது. அதுவும் ரோகிணி நட்சத்திரம் மிருகசீர்ஷம் நட்சத்திரம் சந்திர பகவான் உச்சமாக இருக்கின்ற நட்சத்திரமாக இருக்கிறது. ஆகவே இந்த நட்சத்திரத்திலே சந்திரன் உச்சமாக இருக்கின்ற இந்த நட்சத்திரத்திலே நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் அதுவும் முக்கியமாக லக்ஷ்மி பூஜைகள் செய்தால் நல்ல பலன்கள் தரும் என்று இருக்கிறது. அதன் மூலமாக லட்சுமி கடாட்சம் பெற்று வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்கலாம் என்று இருக்கிறது. ஆகவே புதன்கிழமை என்று லக்ஷ்மி பூஜை செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. பொதுவாக லட்சுமி பூஜை எப்படி செய்ய வேண்டும் என்றால் லட்சுமி பூஜைக்காக ஒரு கலசம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். ஒரு கலசம் வைத்து அதாவது இந்த கலசம் அதாவது நிச்சயமாக ஒரு செம்பு கலசமாக இருக்கலாம். செம்பு என்றால் தாமிரம் என்று பொருள். செம்பு கலசமாக இருக்கலாம் அல்லது பித்தளை கலசமாக இருக்கலாம் அல்லது வெள்ளி கலசமாக இருக்கலாம். அந்த கலசில் தண்ணீர் நிரப்ப வேண்டும். அதன் பிறகு அந்த தண்ணீரில் வாசனை திரவியங்கள் அதாவது ஏலக்காய் பொடி செய்து போடலாம். அதன் பிறகு அங்கே ஒரு எலுமிச்சம்பழத்தையும் அல்லது எலுமிச்சம்பழம் மீண்டும் அங்கே ஒரு காசு அதாவது ஒரு தங்க காசோ வெள்ளி காசோ அல்லது 10 ரூபாய் 5 ரூபாய் ஏதாவது ஒரு காசு அதில் போட வேண்டும். போட்ட பிறகு அந்த கலசத்திற்கு 4 புறமும் மஞ்சளும் குங்குமம் வைக்க வேண்டும். 4 புறம் மஞ்சள் குங்குமம் வைத்த பிறகு அந்த கலசத்தை ஒரு தட்டிலே அல்லது வாழை இலையிலே நன்றாக சுத்தம் செய்யப்பட்ட அதாவது கருப்பரிசி கொஞ்சம் கூட கலக்காத வெள்ளை அரிசி அந்த வெள்ளை அரிசியிலே அந்த கலசத்தை வைக்க வேண்டும். கலசத்தை வைத்த பிறகு அதற்கு முன்பாக மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைக்க வேண்டும். அதன் பிறகு அதற்கு முன்பாக 2 வெற்றிலை பாக்குகளில் 2 வெற்றிலை பாக்கு 2 செட் அதாவது 2 வெற்றிலை ஒரு பாக்கு என்று 2 செட் 2 பக்கம் வைத்து 2 வாழைப்பழங்களை வைத்து அதன் பிறகு அதற்கு நம்முடைய ஸ்தோத்திரங்கள் அதாவது நமக்கு தெரிந்த லட்சுமி ஸ்தோத்திரங்கள் சொல்லி அதற்கு பூஜை செய்ய வேண்டும். முதலில் அங்கே மஞ்சள் பிள்ளையாருக்கு பூஜை செய்து அதன் பிறகு கலசத்திற்கு பூஜை செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரிந்த விநாயகருடைய ஸ்தோத்திரங்களும் உங்களுக்கு தெரிந்த லட்சுமியுடைய ஸ்தோத்திரம் அது தமிழிலும் சொல்லலாம் அல்லது சமஸ்கிருதத்திலும் சொல்லலாம். அவ்வாறு சொல்லி கற்பூர நைவேத்தியம் காண்பித்து நல்ல இனிப்பு பலகாரங்களை நைவேத்தியம் செய்ய வேண்டும். இனிப்பு பலகாரங்களை நைவேத்தியம் செய்து அதன் பிறகு நீங்கள்
வந்தவர்களுக்கும், அதாவது பூஜையில் கலந்து கொண்டவர்கள் அனைவருக்கும் கொடுத்துவிட்டு நீங்களும் சாப்பிட வேண்டும். அவ்வாறு செய்தால் லட்சுமி கடாட்சம் வீட்டில் பெருகும் என்றிருக்கிறது. அந்த லட்சுமி பூஜை செய்வதற்கு வருகின்ற புதன்கிழமை மிக மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. அதைத்தான் பஞ்சாங்கத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி பஞ்சமி என்றும் போடப்பட்டு இருக்கும். அன்றைய தினம் ஹய விரதம் என்றும் பஞ்சாங்கத்தில் இருக்கும். ஹய விரதம் என்றால், ஹயம் என்றால் குதிரை என்று பொருள். ஹய விரதம் என்றால் குதிரை முகத்தோடு இருக்கின்ற ஹயக்கிரவருக்காக பூஜை செய்வதற்கு அன்றைய தினம் ஏற்ற தினமாக இருக்கிறது. மாணவர்கள் மதிப்பெண்கள் குறைவாக வாங்குபவர்களாக இருந்தால், உங்கள் வீட்டில் இருந்த குழந்தைகள் சரியாக படிக்கவில்லை என்றால், ஹய விரதம் என்று சொல்லக்கூடிய அந்த விரதம் அன்று ஹயக்கிரவரை பூஜை செய்ய வேண்டும். அது புதன்கிழமை வருகிறது. புதன்கிழமை ஹயக்கிரவரை பூஜை செய்ய வேண்டும். இந்த நாளில்தான் மத்வர் ஒரு முறை தன்னுடைய ஹயக்கிரவருக்காக, அதாவது தன்னுடைய இஷ்ட தெய்வமான ஹயக்கிரவருக்கு பூஜை செய்வதற்காக ஒரு தட்டிலே பாசி பருப்பால் செய்யப்பட்ட நைவேத்தியங்களை வைத்து தலையிலே வைத்து கொண்டார். தலையிலே வைத்து கொண்டு ஹயக்கிரவரை நினைக்கும் போது ஹயக்கிரவர் ஒரு குதிரை வடிவாக வந்து அந்த பிரசாதத்தை எல்லாம் அவர் சாப்பிட்டார். அதன் பிறகு அவருக்கு ஹயக்கிரருடைய கடாட்சம் பெற்று பல கவிதைகளையும் கட்டுரைகளையும் பல பாஷ்யங்களையும் எழுதினார் என்று இருக்கிறது. ஆகவே ஹயவிரதம் அன்றைய தினம் ஏற்க வேண்டும். அன்றைய தினம் ஹயவிரதம் இருப்பவர்களுடைய மாணவர்கள், அவர்களுடைய குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை பெறுவார்கள் என்று இருக்கிறது. அன்றைய தினம் அனந்தாதி நாக பூஜைகள் செய்வதற்கும், அனந்தன், பத்மன், சங்கன், மகாபத்மன் என்று 8 நாகங்கள் இருக்கின்றது. அந்த 8 நாகங்களுக்கு பூஜை செய்வதற்கு அனந்தாதி நாக பூஜை என்று பொருள். ஆகவே நாகதோஷ பரிகாரங்கள் செய்வதற்கும் வருகின்ற புதன்கிழமை மிக மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் உங்கள் ஜாதகத்தில் எந்த விதமான நாகதோஷங்கள் இருந்தாலும் சரி, அந்த நாகதோஷத்திற்காக அனந்தாதி நாக பூஜை என்று சொல்லக்கூடிய அந்த நாக பூஜையை செய்தால் நிச்சயமாக நாகதோஷங்கள் விலகும் என்றிருக்கிறது. அன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரம் என்பது பெரிய பெருமாளுடைய நட்சத்திரம். பெரிய பெருமாள் என்று போற்றப்படுபவர் பொதுவாக ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்ற பெருமாள், உற்சவர் பெரிய பெருமாள், அவருடைய தினம் அன்றைய தினம். ஆகவே ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை தரிசனம் செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. புதன்கிழமை விவாகம், அதாவது சுப காரியங்கள் செய்வதற்கு, திருமணம் செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரமாக இருப்பதனால் சீமந்தம் வளைகாப்பு செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் சீமந்தம் வளைகாப்பு செய்தால் அழகான குழந்தைகள் பிறப்பார்கள் என்றிருக்கிறது. சுகப்பிரசவம் ஆகும் என்றிருக்கிறது. அன்றைய தினம் விஷ்ணு பலி என்று சொல்லக்கூடிய புண்ணிய காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. குழந்தைகளுக்கு பெயர் சூட்டு விழா என்று சொல்லக்கூடிய நாமகரணம் செய்வதற்கு ஏற்ற தினம். விருந்து உண்பதற்கும் அன்றைய தினம் ஏற்ற தினமாக இருக்கிறது. விருந்தினர்களை வரவழைப்பதற்கு அல்லது விருந்து சாப்பிடுவதற்கு அன்றைய தினம் ஏற்ற தினமாக இருக்கிறது. உபநயனம் செய்வதற்கு, காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்வதற்கு, உபதேசம் பெறுவதற்கு ஏற்ற தினம். வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குவதற்கு ஏற்ற தினம். ஆலயங்களை கட்டுவதற்கான ஆரம்ப பணிகள் செய்வதற்கு அன்றைய தினம் ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் கும்பாபிஷேகங்கள் செய்வதற்கு, யாகங்கள் செய்வதற்கு, எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அதற்கான யாக பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். சுதர்சன ஹோமங்கள், லட்சுமி நாராயண ஹோமங்கள், ருத்ர ஹோமங்கள் போன்ற அனைத்து ஹோமங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினம். நவகிரக சாந்திகள் பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். வியாபாரம் தொடங்குவதற்கு, வியாபாரம் செய்ய ஆரம்பிப்பதற்கு அன்றைய தினம் ஏற்ற தினம். புத்தகங்கள், பத்திரிகைகள் பிரசுரம் செய்வதற்கு அன்றைய தினம் ஏற்ற தினம். கடன் வாங்குவதற்கு, கடன் தீர்ப்பதற்கு, அதாவது புதன்கிழமையிலிருந்து முற்பகலிலே கடன் வாங்குவதற்கு, பிற்பகலிலே கடன் தீர்ப்பதற்கு ஏற்ற தினம். கிணறு வெட்டுவதற்கு அன்றைய தினம் கிணறு வெட்டினால் சுவையான குடிநீர் கிடைக்கும் என்றிருக்கிறது. வற்றாத குடிநீர் கிடைக்கும் என்றிருக்கிறது. ஆகவே கிணறு வெட்டுவதற்கு ஏற்ற தினம். புதிதாக பதவி ஏற்றுக்கொள்வதற்கு, விவாகம் என்று சொல்லக்கூடிய திருமணத்திற்கான அனைத்து காரியங்கள் செய்வதற்கு, திருமணம் செய்வதற்கு அன்றைய தினம் ஏற்ற தினமாக இருக்கிறது. அடுத்து வியாழக்கிழமை விளம்பி உரசம், பங்குனி மாதம் 28ஆம் தேதி, ஏப்ரல் 11/4/2019 வியாழக்கிழமை. வியாழக்கிழமை என்று ஷஷ்டி திதி. அன்றைய ஷஷ்டி திதி பகல் 2:42 வரை இருக்கிறது. அதன் பிறகு சப்தமி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் மிருகசீர்ஷம் நட்சத்திரம். அன்றைய மிருகசீர்ஷம் நட்சத்திரம் காலை 10:25 வரை இருக்கிறது. அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் வருகிறது. அன்றைய நாமயுகம் சோபன நாமயுகம். தைத்துளா கரணம். நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. மிருகசீர்ஷம், திருவாதிரை ஆகிய 2 நட்சத்திரங்களும் வியாழக்கிழமை சேரும்போது மரணயோகம். ஆகிய வியாழக்கிழமை என்று நாள் முழுவதுமாக 60 நாளிகை மரணயோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் திதித்வயம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். திதித்வயம் என்றால் சஷ்டி, சப்தமி ஆகிய 2 திதிகளை இறந்தவர்களுக்கு அன்றைய தினம் வருடாந்திர திதிகள் கொடுக்கப்பட வேண்டும். அதைத்தான் பஞ்சாங்கத்திலே திதித்வயம் என்று போடப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் சஷ்டி விரதம்,
சஷ்டி விரதமாக இருப்பதனால் கந்த சஷ்டி கவசம் படிப்பதற்கு, முருகனை ஆராதனை செய்வதற்கு, சஷ்டி விரதம் இருப்பதற்கு, முருகன் கோயில்களுக்கு சென்று விட்டு வந்துவதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் மிருத்தியோகம், அதாவது மிருகசீர்ஷம் வியாழக்கிழமையும் சேர்ந்தால் மிருத்தி என்று கூறுவார்கள். மிருத்தி என்றால் யமனுக்குரிய காலம் என்று பொருள். ஆகவே அன்றைய தினம் காலை 10 மணி 25 நிமிடம் வரை மிருத்யு. அன்றைய தினத்தில் சுப காரியங்கள் முடிந்தவரை தவிர்க்கப்பட வேண்டும். அன்றைய தினம் தெய்வ காரியங்கள் செய்யலாம், ஆனால் சுப காரியங்கள் செய்யக்கூடாது. அன்றைய தினம் சுப காரியங்கள் செய்தால் அது பின்னமாகும் என்றிருக்கிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை விளம்பியோரசம், பங்குனி மாதம் 29ஆம் தேதி, ஏப்ரல் 12/4/2019 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்று சப்தமி திதி. அன்றைய சப்தமி திதி பகல் 1 மணி 24 நிமிடம் வரை இருக்கிறது. அதன் பிறகு அஷ்டம் திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். அன்றைய திருவாதிரை நட்சத்திரம் காலை 9 மணி 54 நிமிடம் வரை இருக்கிறது. அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் வருகிறது. அன்றைய நாமயுகம் அதிகண்ட நாமயுகம், வணிசை கரணம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை சேரும்போது சித்தியோகம் ஆக வேண்டிய தினம் நாள் முழுவதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் சப்தமி திதி வெள்ளிக்கிழமை கூடுகிறது. அதுவும் இந்த சைத்திர மாதத்திலே வளர்பிறையில் கூடுகிறது. அதனால் அன்றைய தினத்திற்கு கமல சப்தமி விரதம் என்று கூறுவார்கள். கமலம் என்றால் தாமரை. தாமரை பூ வைத்து அன்றைய தினம் சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. அவ்வாறு செய்தால் அந்த சூரிய பகவான் கிருபையினால் நல்ல குழந்தைகள் கிடைக்கும் என்றிருக்கிறது. அளவற்ற வளம் பொருந்திய நல்ல குழந்தைகள் கிடைக்கும் என்றிருக்கிறது. அன்றைய தினம் சந்தான சப்தமி என்று கூறுவார்கள். சந்தான பலத்தை, அதாவது குழந்தை பலத்தை கொடுக்கக்கூடிய சப்தமி சந்தான சப்தமி. அன்றைய சந்தான சப்தமி என்று குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கும் சூரியனை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் பாஸ்கர தமனம். பாஸ்கரன் என்றால் சூரியன். பாஸ்கரன் என்றால் பொதுவாக ஒளியை கக்குபவன், ஒளியை உருவாக்குபவன், தினத்தை உருவாக்குபவன் என்று பொருள். ஆகவே அன்றைய தினம் பாஸ்கர தமனம். தமனம் என்றால் மறிக்கொழுந்து என்று பொருள். அது பாஸ்கர தமனம் என்றால் மறிக்கொழுந்து மலரினால் சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு அன்றைய தினம் ஏற்ற தினமாக இருக்கிறது. அதைத்தான் பாஸ்கர தமனம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் சூரிய வழிபாடு செய்வதற்கு மிக மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. அதுவும் முக்கியமாக குழந்தை செல்வத்திற்காக சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு அன்றைய தினம் ஏற்ற தினமாக அமைகிறது. அடுத்து சனிக்கிழமை விளம்பி உரசம், பங்குனி மாதம் 30ஆம் தேதி, ஏப்ரல் 13/4/2019 சனிக்கிழமை. சனிக்கிழமை என்று அஷ்டமி திதி. அன்றைய அஷ்டமி திதி பகல் 11 மணி 41 நிமிடம் வரை இருக்கிறது. அதன் பிறகு நவமி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம். காலை 8 மணி 58 நிமிடம் வரை புனர்பூசம் நட்சத்திரம். அதன் பிறகு பூசம் நட்சத்திரம் வருகிறது. அன்றைய நாமயுகம் சுகர்ம நாமயுகம், பவகரணம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. புனர்பூசம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் சனிக்கிழமை சேரும்போது சித்தியோகம் ஆக அன்றைய தினம் நாள் முழுவதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பவானி உற்பத்தி என்று போடப்பட்டிருக்கும். பவானி உற்பத்தி என்றால் நம்முடைய சேலத்திற்கு அருகிலே இருக்கின்ற, ஈரோட்டுக்கு அருகிலே இருக்கின்ற பவானி என்ற ஊர். அந்த பவானி என்ற ஊர் உருவானது அன்றைய தினத்தில்தான். ஆகவே அன்றைய தினம் பவானிக்கு சென்று சங்கமேஸ்வரரை தரிசனம் செய்வதற்கு, பவானியில் நீராடுவதற்கு அன்றைய தினம் ஏற்ற தினமாக இருக்கிறது. பவானியின் கரையிலே தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு அன்றைய தினம் ஏற்ற தினமாக இருக்கிறது. அதை பவானி உற்பத்தி என்று கூறுவார்கள். அன்றைய தினம் தேவி தவனம், எல்லா விதமான மலர்களையும், அதுவும் முக்கியமான தமன மலர் என்று சொல்லக்கூடிய மறிக்கொழுந்து மலரினால் அம்பாளை வழிபாடு செய்வதற்கு அன்றைய தினம் ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினத்திலே வருகின்ற சனிக்கிழமை அன்று அன்றைய தினம் தேவி தமனம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருப்பதனால், அன்றைய தினம் நவமி திதியாக இருப்பதனால், அன்றைய தினத்திலே அம்பாளுக்கு மறிக்கொழுந்து மறுநாள் பூஜைகள் செய்தால் நம்முடைய பாபங்கள் எல்லாம் விலகும் என்றிருக்கிறது. அன்றைய தினம் ஸ்மார்த்த ஸ்ரீராமநவமி. அன்றைய தினம் ஸ்ரீராமநவமி பகல் நேரத்திலே ராமரை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் விரதம் இருந்து பகல் நேரத்திலே ராமர் பிறந்தார். அந்த ராமர் பிறந்த பகல் நேரத்திலே ராமரை படைத்து வைத்து பூஜை செய்து இனிப்பு நைவேத்தியங்கள் படைத்து, பழங்களை படைத்து, நீர்மோர் பானகம் போன்ற பொருட்களை படைத்து நாம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம என்று 42 முறை நாம் பாராயணம் செய்ய வேண்டும். 42 முறை ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம என்று பாராயணம் செய்ய வேண்டும். அவ்வாறு 42 முறை அவ்வாறு பாராயணம் செய்தால்
பித்ருபாக்கிய பரிபாலனம் செய்த அந்த நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். அதாவது நம்முடைய பெற்றோர்களை நாம் தூஷித்திருந்தால் கூட அந்த பாவங்கள்லாம் விலகி அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்று இருக்கிறது. எப்படி ஸ்ரீராமர் தன்னுடைய தந்தையின் பேச்சை தவறாமல் கேட்டாரோ, அந்த நல்ல பலன்களை அவர் பெற்றாரோ, அதே போலவே நமக்கும் பித்ருக்களுடைய ஆசீர்வாதம், அதாவது நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்றிருக்கிறது. ஸ்ரீராமருடைய ஆசீர்வாதத்தினால் நாம் எல்லா விதமான காரியங்களும் வெற்றி பெறுவோம் என்றிருக்கிறது. நாம் அவசியமாக அன்றைய தினம் ஜெபிக்க வேண்டிய மந்திரம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம. இந்த மந்திரத்தை முறை குறைந்தது 42 முறை ஜபிக்க வேண்டும். அல்லது ஸ்ரீராம ஜெயம் என்று குறைந்தபட்சம் 1008 முறை நீங்கள் கையால் எழுத வேண்டும். அவ்வாறு கையால் எழுதுவது ராமருடைய பரிபூர்ண ஆசிக்கு நாம் பாத்திராவோம். அதன் மூலமாக எல்லா காரியங்களும் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்றிருக்கிறது. வழக்கம் போல் சேலம் பட்டை கோயில் ஆஞ்சநேயர் கோயிலில் அன்றைய தினம் சரியாக இரவு 7 மணிக்கு ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், துவாதச நாம பஞ்சரம், ஆபதுத்தாரண ஸ்தோத்திரம், பஞ்சாயத ஸ்தோத்திரம், அதன் பிறகு லக்ஷ்மி அஷ்டோத்திர சதநாம ஸ்தோத்திரம் ஆகியவை பாராயணம் செய்யப்பட இருக்கிறது. அந்த பாராயணத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். சரியாக 7 மணிக்கு மகா சங்கல்பத்துடன் நடக்கின்ற அந்த பாராயணத்தில் அனைவரும் கலந்து கொள்ளலாம். இவ்வாறாக இந்த வாரத்திய விரதத்தின் முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.